அஞ்சலி 26 வயது. ஏழை குடும்பம். தாய் வீட்டு வேலை, தந்தை ரிக்ஷா ஓட்டுனர். தங்கை 5ஆம் வகுப்பு. வறுமையிலும் மகிழ்ச்சி. நான் அழகாக இருந்ததால் உறவினர்கள் சிறுவயதிலேயே பெண் கேட்டனர். ஆனால் தந்தை பணக்கார வரனை விரும்பினார். பக்கத்து வீட்டு பெண் ஒரு நல்ல வரன் கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் தொழில் என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் பெண் பார்க்க வந்தபோது மாமியார் என்னை பிடித்து மோதிரமும் 10,000 ரூபாய் தந்தார். பெற்றோர் மகிழ்ந்தனர். இவ்வளவு பணக்காரர்கள் எங்களை ஏன் தேடி வந்தனர் என எனக்கு புரியவில்லை. 2 மாதங்களில் ஆடம்பரமாக திருமணம் முடிந்து புகுந்த வீடு வந்தேன். முதலிரவில் பதற்றமடைந்த என்னை மாமியார் அன்பாக தேற்றினார். அவர் நல்லவர் என நினைத்தேன். அவர் பால் தந்துவிட்டுச் சென்றார். கணவர் அவினாஷ் அறைக்கு வந்து முகத்திரையை விலக்கி பாராட்டி மனைவியாக எனக்கு எல்லாவற்றையும் தந்தார். 15 நாட்களில் அவினாஷ் வெளிநாட்டில் வேலை செய்வதும் விடுமுறையில் வந்ததும் தெரிந்தது. நான் உடன்வர அடம்பிடித்தேன். ஆனால் பிறகு அழைத்துக் கொள்வதாக கூறி மறுநாள் அவர் கிளம்பிவிட்டார். 6 வருடங்கள் கடந்தன. அவர் வந்து போய்க் கொண்டிருந்தார். ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை. மாமியார் எந்நேரமும் ஆன்மீகத்தில் மூழ்கியிருந்தார். ஒரு நள்ளிரவு மாமியார் அறையிலிருந்து சிறுமிகளின் அலறல் சத்தம் கேட்டது. ஏதோ அநீதி நடப்பது போல் இருந்தது. ஆனால் அங்கு சென்று பார்த்தால் சிறுமிகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். நான் பைத்தியமாகிறேனோ என அஞ்சினேன். ஒரு நாள் அலறல் சத்தம் மிக கொடூரமாக இருந்தது. போர்வையை விலக்கியபோது படுக்கையில் இரத்தம் இருந்தது. என் கையில் இரத்தத் துளிகள் விழுந்தன. நடுங்கியபடி கூரையை பார்த்தபோது என் ஆன்மாவே உறைந்தது. அங்கே அந்தச் சிறுமிகள். நான் சமைக்கத் தயாரான போது மாமியார் 3 சிறுமிகளுடன் வீட்டிற்குள் வந்து, அஞ்சலி, இவர்கள் இன்று நம்மோடு சாப்பிடுவார்கள், நல்ல உணவு சமை என்றார். நான் அவர்கள் யார் எனக் கேட்டேன். 9 முதல் 10 வரை வயதுள்ள அந்த மாசூம சிறுமிகளை அணைத்துக் கொண்ட மாமியார், இவர்கள் அனாதைகள், பசியோடு இருக்கிறார்கள் என்றார். மாமியார் மீது மரியாதை கூடியது. நான் சமைத்தேன். பல நாட்களாக பசித்திருந்த அந்தச் சிறுமிகள் அவசரமாக சாப்பிட்டனர். நான் அருகில் அமர்ந்து அவர்களுக்கு ஊட்டிவிட்டேன். பயந்தபடியிருந்த அவர்களிடம், உங்கள் வீடு எங்கே, யாராவது கூப்பிட வருவார்களா என மாமியாரிடம் கேட்டேன். மாமியார் சோகமாக, அவர்கள் அனாதைகள் மருமகளே, சிறிது நேரம் இங்கிருந்தால் என்ன, இவர்களின் பிரார்த்தனையால் உனக்கு விரைவில் குழந்தை பிறக்கலாம் என்றார். அவர் வார்த்தைகள் என் குறையை மீண்டும் நினைவூட்டி என்னை துக்கத்தில் ஆழ்த்தின. என் திருமணத்திற்கு 6 வருடங்கள் ஆகிருந்தும் இறைவன் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லை. நான் மாமியாரின் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் பார்வை அந்த சிறுமிகளின் மேல் விழுந்தது. தரையிலேயே படுத்துறங்கும் அளவிற்கு அவர்கள் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தனர். இந்த மாதத்தில் கோடை வெயில் மிக அதிகமாக இருந்தது. நாள் முழுவதும் சூரியனின் வெப்பத்தால் முற்றம் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் சற்றே குளிர்ந்த காற்று வீசியது. முற்றத்தின் தரை இன்னும் சூடாகத்தான் இருந்தது. ஆனால் அந்தச் சிறுமிகள் எவ்வளவு களைப்படைந்திருந்தார்களோ எதையும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அப்படி தரையில் படுத்திருப்பதை பார்த்து என் இதயம் கலங்கியது. நான் உடனே அவர்கள் அருகில் சென்று அவர்களை எழுப்பி என் அறையில் படுக்க வைப்பதற்காக அழைத்துச் செல்லத் தொடங்கினேன். அப்போது என் மாமியார், இந்த சிறுமிகளை என் அறையிலேயே படுக்கவை, அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள் என்றார். மாமியார் சொன்னதால் நான் அந்த பிள்ளைகளை அவருடைய அறையிலேயே படுக்க வைத்துவிட்டு சமையலறைக்குச் சென்றேன். வேலைகளை முடித்துவிட்டு நான் என் அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன். என் கணவர் வெளிநாட்டில் வசித்து வந்தார். திடீரென்று யாரோ அழுவது போல் எனக்கு தோன்றியது. நான் உடனே என் கண்களைத் திறந்தேன். அழுகுரல் உடனே நின்றுவிட்டது. ஒருவேளை அது என் பிரமையோ என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் அழுகுரல் கேட்கத் தொடங்கியது. இந்த முறை சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததுடன் அதிகரித்தும் சென்றது. நான் உடனே எழுந்து அமர்ந்தேன். எங்கள் வீட்டில் எந்த குழந்தையும் இல்லை. என்னைத் தவிரவும் என் மாமியாரைத் தவிரவும் இங்கு வேறு யாரும் வசிப்பதில்லை. என் கணவர் கடந்த 6 மாதங்களாகத்தான் வெளிநாடு சென்றிருந்தார். ஒரு கணம் எனக்குள் பயம் தொற்றிக்கொண்டது. அந்த அழுகுரல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றது. அடுத்த கணமே என் மனதில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. ஒருவேளை அது அந்த அனாதைச் சிறுமிகளாக இருக்குமோ? இந்த கேள்வி எழுந்ததும் நான் உடனே என் படுக்கையை விட்டு எழுந்து நின்றேன். அப்படி என்னதான் ஆனது? அந்த சிறுமிகளுக்கு ஏன் இப்படி விம்மி விம்மி அழுகிறார்கள்? மாமியாரும் அவர்கள் அருகில்தானே இருந்தார். பிறகு ஏன் அவர் அவர்களை சமாதானப்படுத்தவில்லை? நான் உடனே மாமியாரின் அறைக்குச் சென்றேன். நான் கதவை திறந்தபோது அங்கிருந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. அறையில் எந்த சத்தமும் இல்லை. அந்தச் சிறுமிகளும் அழவில்லை. அவர்கள் மூவரும் மாமியாரின் படுக்கையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் மாமியார் பூஜை செய்து கொண்டிருந்தார். மாமியார் என்னை பார்த்து, மருமகளே, எல்லாம் நலம்தானே? இந்த நேரத்தில் ஏன் விழித்திருக்கிறாய்? இங்கே என்ன செய்கிறாய் என்றார். மாமியாரின் கேள்விக்கு என்னிடம் எந்த பதிலும் இல்லை. நான் விஷயத்தை மாற்றுவதற்காக, சும்மா சிறுமிகளை ஒருமுறை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என கூறிவிட்டு என் அறைக்குத் திரும்பினேன். அந்த சத்தம் யாருடையது என்ற விஷயம் என்னை மிகவும் குடைந்து கொண்டிருந்தது.
அந்த கணத்தில் எனக்குள் மிகுந்த பயம் ஏற்பட்டது. தூக்கமும் வரவில்லை. விடிந்ததும் என் மாமியாரிடம் இதை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு தூக்கம் வராததால் இந்த ரகசியம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காலை நேரமாக போகும் சமயத்தில் திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் மீண்டும் பயந்துவிட்டேன். இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? நான் பார்க்கச் சென்றபோது மாமியார் என்னை தடுத்துவிட்டு அவரே கதவை திறக்கச் சென்றார். அங்கே கிழிந்த பழைய ஆடைகளுடன் ஒரு பக்கிரி துறவி நின்றிருந்தார். என் மாமியாரை பார்த்ததும் அந்த பக்கிரி கைகளை கூப்பி அழத் தொடங்கினார். பிறகு சொன்னார், மிக்க நன்றி, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் வயிறார உணவளித்தீர்கள். இறைவன் உங்களுக்கு நல்லதே செய்வான். எங்களைப் போன்ற ஏழை ஆதரவற்ற மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உதவ வேண்டும். என் மாமியார் அந்த சிறுமிகளை அவருடன் அனுப்பத் தொடங்கினார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. நேற்று இரவு வரை இந்தச் சிறுமிகள் அனாதையாகத்தானே இருந்தார்கள். விடிந்ததும் அப்பா எங்கிருந்து வந்தார்? என் மாமியாருக்கும் இந்த சிறுமிகளுக்கும் என்ன சம்பந்தம்? மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்தச் சிறுமிகள் கருப்பு போர்வையை போர்த்திக் கொண்டு வெளியே வந்தனர். அவர்களின் முகங்களில் கடுமையான வேதனை தெரிந்தது. ஏதோ அவர்களின் இரவு மிகவும் கொடூரமாக கழிந்தது போலிருந்தது. என் மாமியார் என்னை சமையலறைக்குச் செல்லச் சொன்னார். நானும் அமைதியாகச் சென்றேன். காலையில் எழுந்ததும் வீட்டின் அனைத்து வேலைகளையும் நான் முதலில் முடித்துவிடுவேன். இன்று வீட்டை சுத்தம் செய்வதற்காக நான் மாமியாரின் அறைக்குச் செல்ல முயன்றபோது அவர் என்னை உடனே தடுத்தார். இன்று நானே சுத்தம் செய்து கொள்கிறேன், நீ வேறு வேலைகளைப் பார் என்றார். அந்த நாளும் மற்ற நாட்களைப் போலவே மிகவும் பிஸியாக கழிந்தது. அந்தச் சிறுமிகள் பயந்திருந்தார்கள் என்று எனக்கு ஏன் தோன்றியது எனத் தெரியவில்லை. ஆனால் என் மாமியாரை என்னால் சந்தேகப்படவும் முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல பெண்மணி. நானும் ஒரு ஏழை குடும்பத்துப் பெண்தான். என்னை பார்த்தவுடனேயே பிடித்துப்போய், இந்த குழந்தைக்கு நான் ஆதரவளிப்பேன் என்று கூறித்தான் என் மாமியார் என்னை மருமகளாக ஏற்றுக்கொண்டார். மாமியார் சந்தையிலிருந்து அவரே பொருட்களை வாங்கி வந்தார். இன்று அவர் வீடு திரும்பியபோது அவருடன் 2-3 சிறுமிகள் இருந்தனர். அதில் ஒரு சிறுமியின் மூக்கிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. மாமியார் என்னிடம், அஞ்சலி, இந்தச் சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பாவம், அனாதை பெண், இவளுக்கு கொஞ்சம் மருந்து போட்டுக்கட்டு என்றார். நான் உடனே மருந்து போட்டுவிட்டு அந்த சிறுமியை படுக்கையில் படுக்க வைத்தேன். மாமியார் இன்று மீண்டும் என்னை சமைக்கச் சொன்னார். நானும் சமைத்து அந்த சிறுமிகளுக்கு உணவளித்தேன். அந்த சிறுமிகள் மிகவும் அமைதியாக இருப்பதை நான் கவனித்தேன். இவர்களின் அம்மாக்கள் எப்படி இவர்களை என் மாமியாருடன் அனுப்பி வைக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்று உணவு அதிகமாக சமைக்கப்பட்டிருந்தது. இன்று எனக்கும் அந்த சிறுமிகளுடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் போல் தோன்றியது. நான் சாப்பிடத் தொடங்கியபோது திடீரென்று மாமியார் கோபத்துடன் என் கையிலிருந்த தட்டை பிடுங்கினார். பிறகு அதட்டலாக, உனக்கு அறிவில்லையா மருமகளே? அனாதை குழந்தைகளின் உணவை நீ சாப்பிடுகிறாயா? இந்த உணவு இந்த சிறுமிகளுக்காக மட்டுமே சமைக்கப்பட்டது என்றார். நான் வெட்கத்தால் குறுகிப்போய் சமையலறைக்குள் சென்றேன். சமையலறையிலிருந்து வெளியே வந்தபோது சிறுமிகள் தூக்கக் கலக்கத்தில் இருந்தனர். மாமியார் அவர்களை தன் அறைக்கு அழைத்துச் சென்று தன் படுக்கையில் படுக்க வைத்தார். மேலும், பார் அஞ்சலி, இறைவன் எனக்கு இந்த நற்செயலின் பலனை நிச்சயம் தருவான். விரைவில் உனக்கும் குழந்தை பிறக்கும் என்றார். அதன் பிறகு நான் என் அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன். நான் அறைக்கு வந்து 1/2 மணி நேரம்தான் ஆகியிருக்கும். அதற்குள் அந்தச் சிறுமிகள் அலறும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. யாரோ அவர்களை கடுமையாக துன்புறுத்துவது போல் அவர்கள் அலறினார்கள். நான் உடனே எழுந்து அமர்ந்தேன். சத்தம் தொடர்ந்து மாமியாரின் அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. நான் ஓடிச் சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. நான் கதவைத் தட்டத் தொடங்கினேன். இன்று மாமியாரின் உடல்நிலையும் சரியாக இருக்கவில்லை. அவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டதோ என்று நான் பயந்தேன். கதவைத் திறந்தபோது மாமியார் கொட்டாவி விட்டபடி நின்றிருந்தார். என்னை பார்த்து ஆச்சரியத்துடன், மருமகளே, என்ன ஆச்சு? ஏன் கதவை தட்டுகிறாய்? விடிந்துவிட்டதா? சிறுமிகள் விழித்துக் கொள்வார்கள் என்றார். நான் மாமியாரிடம் சிறுமிகள் அழும் சத்தம் கேட்கிறது என்றேன். அவர் என் கேள்வியை புறக்கணித்துவிட்டு, மருமகளே, சிறுமிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள் என்று கூறி கதவை மூடிக்கொண்டார். நான் மீண்டும் என் அறைக்கு வந்தேன். எனக்கு மீண்டும் அதே சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஆனால் நான் அறைக்குச் செல்லும்போதெல்லாம் அந்த சத்தம் நின்றுவிடும். இது என் பிரமையா? ஏதோ ஒன்று என்னிடமிருந்து மறைக்கப்படுகிறது என்று எனக்கு தோன்றியது. இதே சிந்தனையிலேயே நான் இரவு முழுவதையும் கழித்தேன். மீண்டும் காலை நேரமானபோது அந்த பக்கிரி மீண்டும் கதவருகே வந்திருந்தார். மாமியார் அந்த சிறுமிகளை எழுப்பி அந்த பக்கிரியுடன் அனுப்பத் தொடங்கினார். இன்று நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த சிறுமிகளும் மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர். அந்த சிறுமிகள் எதைக் கண்டு பயந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த பக்கிரி அவர்களை அழைத்துச் சென்று விட்டார். அதன் பிறகு மாமியார் தன் அறைக்குச் சென்றார். மாமியார் சிறுமிகளை அழைத்து வருவதும் அவர்கள் அனாதைகள் என்று கூறுவதும் அவர்களுக்காக சமைக்கப்படும் உணவை அவரும் சாப்பிடாமல் என்னையும் சாப்பிட விடாமல் தடுப்பதும் இப்போது தினமும் நடக்கும் ஒன்றாக மாறிவிட்டது.
தினமும் இதே போன்ற சத்தங்கள் கேட்கும். ஆனால் நான் அறைக்குள் சென்று போர்வையை விலக்கி பார்த்தால் அங்கே அப்படி எதுவும் இருக்காது. அந்த சிறுமிகள் நிம்மதியாகத்தான் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் உணவில் என் மாமியார் மயக்க மருந்து கலந்திருந்தார். நாள்தோறும் நடந்த இந்த விஷயங்கள் என்னை பைத்தியமாக்கியிருந்தன. ஒரு இரவு மாமியார் அந்த சிறுமிகளுடன் என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து கொண்டே தீருவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் இதற்கு முன்பும் நான் இதை அறிய முயன்றிருந்தேன். சிறுமிகள் ஏன் அலறுகிறார்கள் என்று எனக்கு எதுவும் தெரியாமல் தோல்வியே மிஞ்சியிருந்தது. இன்றும் மாமியார் 4 சிறுமிகளை அழைத்து வந்திருந்தார். அறையிலிருந்து அதேபோல் அலறல் சத்தம் கேட்கத் தொடங்கியது. நான் உடனே கதவோடு ஒட்டி நின்று கொண்டேன். உண்மையில் என்னதான் நடக்கிறது அங்கே? என் மாமியார் அறையை விட்டு வெளியே வந்தபோது நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அறைக்குள் நுழைந்தேன். என் இதயம் பலமாக துடித்தது. அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. நான் அறையின் விளக்கை ஒளிரச் செய்தேன். அதன் பிறகு நான் கண்ட காட்சி நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. ஒரு சிறுமி மின்விசிறியில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளது உடல் குளிர்ந்து போயிருந்தது. நான் அதிர்ந்து நின்றேன். மற்ற 3 சிறுமிகளும் மூலையில் பயந்து நடுங்கி அமர்ந்திருந்தனர். இதையெல்லாம் கண்டு என் ஆன்மாவே நடுங்கியது. என் மனதில் பல கேள்விகள் ஓடின. அப்போது என் மாமியார் அறைக்குள் நுழைந்தார். என்னை பார்த்து பதற்றமடைந்து, மருமகளே, இதில் நம் தப்பு எதுவும் இல்லை. எல்லாம் இந்த சிறுமியின் தாயின் தப்புதான். இந்த 10 வயது சிறுமி தன் தாயால் சோர்ந்து போயிருந்தாள். அவளது மாற்றாந்தாய் இவளை ஒரு வயதானவருக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றதாக என்னிடம் கூறினாள். இன்று இவள் உயிரை விடவில்லை என்றால் அவளுக்கு அந்த திருமணம் நடந்திருக்கும். இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கவே இவள் உயிரை மாய்த்து கொண்டாள் என்று கூறி மிகவும் அழுதார். அந்த நேரத்தில் அவருடைய கண்ணீர் எனக்கு பொய்யாகத் தோன்றியது. மாமியார் தன் கைபேசியிலிருந்து யாருக்கோ அழைத்தார். உடனே அந்த பக்கிரி வீட்டின் வெளியே வந்துவிட்டான். இந்த நேரத்தில் நான் அந்த சிறுமிகளிடம் உண்மைக் கதையை கேட்டேன். அவர்கள் எனக்கு சொன்னதைக் கேட்டு என் ஆன்மாவே துடித்தது. நான் அமைதியாக உண்மைகளை கேட்டுக்கொண்டே என் கைபேசியில் அதை ரெக்கார்ட் செய்து கொண்டேன். அந்த 2 பக்கிரிகளும் இறந்த சிறுமியையும் மற்ற 3வரையும் தங்களோடு அழைத்துச் செல்ல முயன்றபோது வீட்டின் வெளியே காவல்துறை போலீஸ் வந்துவிட்டது. என் இதயம் மிக வேகமாக துடித்தது. இதைக் கண்டு என் மாமியார் திகைத்துப் போய் இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கினார். காவல்துறையினர் அந்த சிறுமிகளையும் பக்கிரிகளையும் பிடித்துவிட்டனர். மாமியார் ஓட முயன்றார். ஆனால் காவல்துறையினர் அவரையும் பிடித்துவிட்டனர். இவ்வளவு ஆன்மீகவாதியாக நடித்த பெண்மணிதான் இவரா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. இறுதியில் காவல்துறையினர் என்னிடம் வந்து நெகிழ்ச்சியான குரலில், நீ ஒரு மிகப்பெரிய கும்பலை பிடிக்க உதவியிருக்கிறாய் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த விபரீத பெண்ணின் மருமகளாக நீ இருக்கிறாய் என்பதில் வருத்தமும் கூட என்றனர். நான் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. என் மாமியார் அப்போதும் என்னை மிரட்டிக் கொண்டிருந்தார். என் மாமியாருக்கு சிறுமிகளைக் கடத்தி அவர்களின் கை கால்களை உடைத்து பிச்சை எடுக்க வைக்கும் ஒரு பெரிய கும்பலோடு தொடர்பு இருந்தது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. மாமியார் சந்தைக்குச் செல்லும் போதெல்லாம் சிறுமிகளை கடத்தி வருவார். உணவில் மயக்கமருந்து கலந்து அவர்கள் தூங்கும்படி செய்வார். அவர் அந்த சிறுமிகளை அடித்து துன்புறுத்தி எப்படி பிச்சை எடுக்க வேண்டுமென்று மிரட்டுவார். காலையில் வரும் அந்த பக்கிரியும் இந்த விளையாட்டின் ஒரு பகுதிதான். அவன் சிறுமிகளை அழைத்துச் சென்று ஒருவரின் கண்ணை பறிப்பான், ஒருவரின் கையை வெட்டுவான், மற்றொருவரின் காலை வெட்டுவான். இதனால் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக மாறி அவர்களுக்கு அதிக பிச்சை கிடைக்கும். இன்று இரவும் என் மாமியார் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததை ஒரு சிறுமி கேட்டுவிட்டாள். அந்த பக்கிரி தங்களை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப் போகிறான் என்பதை அறிந்ததால் அவள் மின்விசிறியில் தூங்கிட்டு உயிரை விடுவதே மேல் என்று நினைத்திருக்கிறாள். என்னுடைய மாமியார்தான் இந்த கொடூர விளையாட்டை விளையாடினார் என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் காணொளியை வீடியோ லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.